எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லை நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்க போகும்போது எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யாரை பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் ஹிட் பண்ணுவாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண இன்னும் நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்துறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கேமரா தான் இதுதான் அதுதான் சொல்லிட்டு கடைக்காரங்க வந்து சுலபமான முறையிலே வந்து ஃபுல்லி ஃபோனை வித்துடுறாங்க. ஆனால் வந்து வாங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தெரியுமா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எப்படி கண்டுபிடிக்க? சராசரியாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கே வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி கேட்டது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டேன். நான் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போகிறேன், அந்த ஃபோன் வந்து எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்கும்போது தான் இதை பற்றி நம்ம டிரைவாக இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபோன் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து டயலர் பேட் ஓப்பன் பண்ணிங்க. டயலர் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து *#06# சொல்லிட்டு இது டயல் பண்ணிங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், *#06# சொல்லி டயல் பண்ணுங்கள். இது டயல் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐஎம்இ நம்பர் போட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும். இதே 2 சிம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நம்பர் வந்து ஐஎம்இ நம்பர் வந்திருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துங்க. எடுத்த அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா www.imei.info சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த ஃபோனாக இருந்தாலும் அவங்களோட ஐஎம்இ நம்பரை வந்து இதுக்குள்ளார இதில் நம்ம வந்து போட்டுட்டோன்னா நம்மளோட ஃபோன் வந்து உண்மையான ஃபோனான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஐஎம்இ நம்பர் நம்ம போட்ட நம்ம எடுத்த நம்பர் வந்து இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஹுவாய், அது மட்டும் டியூல் சிம்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக என்ன ரேம் என்ன ப்ராசஸர் சொல்லிட்டு எனக்கு வந்து தெளிவான விதத்தில் வந்து இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதிலே நீங்கள் வந்து நிர்ணயமாக வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்மார்ட் ஃபோன். அதனால வந்து இதில் இன்னொரு தவறு கூட நடக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஎம்இ நம்பர் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டு சிலது வரும். அந்த இன்வேலிட்னு வந்தாலே நீங்கள் புரிஞ்சிங்க அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு டுபாக்கூர் ஃபோன், அந்த ஃபோன் ஒரு ஃபேக் ஃபோன். இதே இன்னொரு தவறு கூட நடக்கும். ஐஎம்இ நம்பர் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ஃபோனோட ஐஎம்இ நம்பர் கூட உங்களோட ஃபோனில் வரும். அது எப்படின்னா வந்து இந்த ஃபேக்கான ஃபோன் ரெடி பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வந்து கிரிமினல் வேலை செய்வாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த ஐஎம்இ நம்பர் நோட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் வச்சிருக்க ப்ரெசன்டென்ஸ் ஃபோன் வந்து அந்த ஃபோனுக்கும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த விதத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அதனால வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்து ஐஎம்இ நம்பர் இருக்கும். ஐஎம்இ நம்பர் சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிக் கோட். அந்த ஃபோனு தான் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்னு சொல்லி கண்டுபிடிக்கிற முதல் மெத்தட். அதுக்கடுத்து ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இப்போ யாரெல்லாம் வந்து புது ஃபோன் வாங்குறீங்களோ வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்து எல்லா நாட்டோட கவர்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனோட ஐஎம்இ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனி ஃபோனுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் மட்டும் உங்களோட பாக்ஸில் வந்து புது ஃபோன் வாங்கும்போது வந்து இல்லைன்னா அந்த ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய ஐஃபோன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சாம்சங்காக இருந்தாலும் சரி எல்லா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும், ஐஎம்இ நம்பர் போட்டிருக்கணும். அந்த ஃபோனோட வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் இருந்தால் தான் அந்த ஃபோன் ஒரிஜினல் ஃபோன். ஒருவேளை அதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு டுபாக்கூர் ஃபோனாக இருக்கும். அடுத்த மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஃபோனை நீங்கள் வாங்க போகும்போது வந்து நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடங்காரங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோனை வந்து அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து டெமோ பீஸை திறந்து காட்டிட்டு இதுதாங்க ஃபோனுன்னு சொல்லிட்டு ஒரு விற்கிறதுக்கு ஒரு ஃபோனை காட்டிட்டு நீங்களும் வந்து ஓகே இந்த ஃபோன் நல்லா இருக்குது இந்த இதில் ஒரு மாடல் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வாங்கிப்பீங்க. ஆனால் வந்து ஃபோனை நீங்கள் வந்து புதுசாக வாங்கும்போது அந்த கடையிலேயே நீங்கள் அதை திறந்து அந்த கடையில் நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்த்து எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. அது மட்டும் முக்கியமாக வந்து ஃபோனை ஆன் பண்ணும்போது நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ இல்லை நோக்கியா சாம்சங் ஐஃபோன் எந்த ஃபோன் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் லோகோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வருதா வரலையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த மெத்தடில் வாங்கிக்கிங்க. அடுத்த 4வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சில சிம்டம்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்லேயே வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் வந்து அதோட கலர் வந்து ஒரிஜினாலிட்டியாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் சரி நேரில் பார்க்கும்போது இருக்குது. ஆனால் டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா வந்து
கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரிஜினலாக வந்து அதே மாதிரி அவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னா சட்ட பிரகாரம் வந்து எந்த நிறுவனமும் வந்து அந்த கம்பெனி மேலே இது கேஸ் போட முடியும். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக வந்து அந்த பேக் கவர் இல்லைன்னா வந்து பேட்டரிக்கு உள்ளார வந்து என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கலரோட ரிஃப்ளெக்ஷன்லேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சினா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லி. அடுத்த லாஸ்ட் விஷயம்னா பார்த்தீங்கன்னா வந்து யாரோ உங்கள் நண்பர் இல்லைன்னா உறவினர்கள் இல்லை ஒரு கடைக்காரங்களே வந்து இல்லை 40,000 செட்டு வந்து உங்களுக்கு 10,000 தரேன், 50,000 செட்டு வந்து 20,000 தரேன்னு சொன்னான்னா சத்தியமாக வாங்கிடாதீங்க. அது வந்து முழுமையாக ஃபேக்காக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால தான் வந்து அந்த ஃபோனை வந்து உங்களோட தலையில் கட்ட பார்க்குறாங்க. இந்த நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து யூனிக்காக ஃபாலோ பண்ணாலே போதும். ஐஎம்ஐ நம்பர் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணாலே போதும். அந்த ஃபோன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100% வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடோட அந்த ஃபோனை நீங்கள் மன திருப்தியோடு வாங்கலாம். நீங்கள் வச்சிருக்க ஃபோனையும் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாம். யாரெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்த ஐஎம்ஐ மெத்தடில் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துறாங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண மாதிரி. ஏன்னா உங்களோட நண்பர்கள் உங்கள் உறவினருக்கு தான் புது புது ஃபோன்ஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க உடனடியாக லைக் பண்ண மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து உடனடியாக அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் போடுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சேனிங் ஆஃப் முகமது. பாய்.